அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு வினைச்சொற்கள். வினைச்சொற்கள்னால் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வினை அப்படின்னா செயல், ஒரு செயலை குறிப்பது. உண்ணுதல், நடத்தல், பேசுதல், எழுதுதல், இது எல்லாமே செயல். அதான் வினைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த வினை பார்த்திங்கன்னா மரபு வினைச்சொல் அப்படின்னா என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சோறு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ சோறு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், சோறு சாப்பிடுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது தவறு. ஸோ மரபுங்கிறத நம்ம மாற்றி தப்பாக இப்போ சொல்லிகிட்ருக்குறோம். அப்போ சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோறு உண், சோறு உண், சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ சரியான மரபு சொல் என்னது உண், சோறு உண். அடுத்து பாருங்கள், பால் அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக பால் குடின்னு தான் சொல்லுவாங்க, பாலை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பருகு. குடியும் சொல்லலாம், ஆனால் மரபு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பருகு. பால் பருகு அல்லது குடி. அடுத்து பாருங்கள், நீர். நீர், தண்ணீர் என்ன சொல்லுவோம், தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லுவோம், நீர் குடி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீர் குடின்னு சொல்லக்கூடாது, பருகு. இதுக்கு பருகு மட்டும்தான் வரும், குடி வராது. பாலுக்கு தான் பருகும் வரும், குடியும் வரும். அடுத்து பாருங்கள், பழம். பழம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியான மரபு சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பழம் தின், பழம் தின். அடுத்து பாருங்கள், மாலை. இந்த இடத்துல சொல்லியிருக்க மாலை என்னென்னா மலர்களால் தொடுக்கப்படும் மாலை, கார்லண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, மலர் மாலை. ஸோ மாலை கட்டுன்னு சொல்லுவாங்க இப்போது பேச்சு வழக்கில். ஆனால் மாலை கட்டுன்னு சொல்லக்கூடாது, மாலை தொடுத்தல் தான் சொல்லணும். மாலை தொடு, மாலை தொடுனா மாலை கட்டக்கூடிய செயல், மாலை தொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை தொடுத்தல், கட்டுதல்னு சொல்லக்கூடாது. அடுத்து பாருங்கள், பூ. பூவை பறித்து கொண்டு வான்னு சொல்லுவாங்க, பூ பறின்னு சொல்லக்கூடாது, பூ கொய் அப்படின்னு சொல்லணும். சரியான மரபு வினைச்சொல் என்னது, பூ கொய். கொய்தல்னா பறித்தல் தமிழில், கொய்னா தான் என்னது பறின்னு அர்த்தம். இப்போ சரியான மரபு சொல் என்ன, பூ கொய். அடுத்து காய்கறியை வெட்டுன்னு தான் சொல்லுவாங்க, காய்கறிகளை வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெட்டுன்னு சொல்லக்கூடாது, காய்கறியை அரி, அரி. எந்த ரீ வருதுன்னு பார்த்துக்கணும், காய்கறி அரி. அடுத்து இலை, இலையை பிடுங்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இலையை பறின்னு சொல்லுவாங்க. அப்போ சரியான மரபு சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இலை பறி, இந்த ரீ வரும். ஸோ பெரிய ரீ எதுக்கு வருது, சின்ன ரீ எதுக்கு வருதுன்னு பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், அம்பு. அம்புனா என்னது, வில்லிலிருந்து வெளிவரக்கூடியது அம்பு. அந்த அம்பு எப்படி சொல்லுவாங்க, அம்பை விடுன்னு சொல்லுவாங்க, அம்பை அவன் மேல் விடுன்னுவாங்க. ஆனால் அம்பு விடுன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், அம்பு எய். அம்பு எய்னா அம்பை விடுன்னு அர்த்தம், எய்ங்கிறது தான் சரியான வார்த்தை. அம்பு ஒருத்தன் எய்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவாங்கன்னா அம்பு எய்தான்னு சொல்லுவாங்க, எய்தான், எய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அம்பு விட்டுருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ விடுன்னு சொல்லக்கூடாது, அம்பு எய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பானை. பானை செய்கிறவங்க குயவர்னு சொல்லுவாங்க. அந்த பானை செய்கிறது, அந்த செயலுக்கு என்ன பெயர், அந்த வினைக்கு என்ன மரபு சொல் அப்படின்னு பார்த்தோன்னா பானை வனைதல். பானை செய்தல்னு சொல்லக்கூடாது, பானை செய்யக்கூடிய செயலுக்கு பேர் என்னது, வனைதல். அப்போது பானை செய் அப்படின்னா என்னன்னு சொல்லணும், பானை வனை. இதுதான் சரியான மரபு வினைச்சொல். இந்த மாதிரி தமிழில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மரபு வினைச்சொல் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில். நன்றி.